திரு ஷர்வின், நடந்தது என்னன்னாக்கா, ரீசன்லி என்னோட ஃப்ரெண்ட் வந்துட்டு என்னை வந்துட்டு கேரளா ஏர்போர்ட் போறதுக்காக பஸ் ஏற்றி விடுறதுக்காக வந்திருந்தார். 12 மணி பஸ் இருக்கும் எண்ணத்துல நாங்க பஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டோம். பஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்க கவுண்டருக்கு போயிட்டு கேட்டோடனே அவங்க சொன்னாங்க பஸ் வந்துட்டு 12 மணிக்கு இல்ல 3:45 தான் பஸ்ன்றாங்க. அப்ப நாங்க என்ன பண்ணோம், சரின்னு சொல்லிட்டு காடியிலே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். காடி ஒரு ஓரமா ரோட்டு ஓரத்துலேயே பார்க்கிங் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்க காடி பார்க் பண்ணிருக்கிறதுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு 2 தண்ணி டேங்க் இருக்குல்ல, அது இருந்தது. அது மேல இருந்து ஒரு ஃபிளாஷ் லைட் அடிச்சு ஒரு சிக்னல் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபிளாஷ் லைட்டை அடிச்சுட்டே இருந்துச்சு. நான் வந்துட்டு பார்த்துட்டேன், அது வந்துட்டு என்னவோ ஒரு உருவம் வந்துட்டு ஃபிளாஷ் லைட் அடிச்சு நம்மளை வந்துட்டு அங்க கூப்பிடுது அப்படின்ட்டு. அப்ப என்னோட ஃப்ரெண்ட் வந்துட்டு அதை வந்துட்டு போட்டோ பிடிச்சிட்டு என்கிட்ட காட்டினாரு. நான் அவரோட மைண்டை டைவர்ட் பண்றதுக்காக சொன்னேன், இல்ல அது பைப்பு தான், வேற எதுவும் இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் அவரு வந்துட்டு என்ன பண்ணாரு, நான் சொன்னதை நம்பாம என்ன வந்துட்டு பஸ் ஏற்றி விட்டுட்டு அது என்னதான்னு போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அங்க போயிருக்காரு. அது வந்துட்டு ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா, ஃபுல்லா தகரம் அடிச்சிருந்துச்சு. அவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த சந்துல பூந்து யாருதான் நம்மளை கூப்பிட்டா, யாரு அந்த பிளாஷ் லைட் அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு போயிருக்காரு. அந்த இடத்துக்குள்ள காலை வச்ச கையோடு அவரோட காலை வந்துட்டு ஒரு சின்ன உருவம் வந்துட்டு காலை பிடிச்சிருக்கு. கையோடு அவரு தட்டி விட்டு வேகமா ஒடியாந்துட்ட கையோடு. அதுக்கப்புறம் என்ன ஆயிட்டுனாக்கா, அதுக்கு மேலதான் எங்களுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சது. அந்த சின்ன உருவம் பார்க்க எப்படி இருந்தது? அந்த சின்ன உருவம் வந்துட்டு ஒரு 5 வயசு குழந்தை கவுன் போட்டு நின்று இருந்திருக்காங்க. அனபெல் மாதிரி இருந்துச்சோ? ஏறக்குறைய அப்படிதான் இருந்துச்சுன்னு சொன்னாரு. உங்க கண்ணுக்கு ஏதோ ஒரு உருவம் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னீங்களா, உங்களுக்கு என்ன தெரிஞ்சது? அந்த உருவத்தை வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்ல அந்த போட்டோவை நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். அது வந்துட்டு எப்படி இருந்துச்சுனாக்கா, ஒரு ஜின்னோட உருவம், ஜின்னு சொல்லுவாங்கல்ல, அதோட உருவம், கருப்பு உருவம். நம்ம ஐபோன் யூஸ் பண்ற வச்சு ஃபுல்லா ஜூம் பண்ணி தான் பார்த்தோம். ஒரு கருப்பு கலர் உருவம், கண்ணு எதுவுமே தெரியல, கருப்பு உருவம். அதுக்கு மேலதான் எங்களுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சது. என்ன நடந்ததுனாக்கா, நான் திருப்பி வந்துட்டு அவரை பாக்குறதுக்காக என்னோட கேலாயில என்னோட வேலை எல்லாமே முடிச்சுட்டு நான் வந்துட்டேன். நானும் அவருக்கு காடி டிரைவ் பண்றாரு, நான் பக்கத்துல உட்காந்துருக்கேன். உட்காந்து போயிட்டே இருக்கக்குள்ள நான் சைட் மிரர்ல பாக்குறேன், எங்க 2 பேத்துக்கு நடுவுல ஒரு தலை தெரிஞ்சது. அப்ப நான் என்ன பண்ணேனாக்கா, சைட் மிரர்ல பார்த்துட்டு பட்டுன்னு திரும்பி பார்த்து காடி உள்ளுக்கு நாங்க 2 பேரும் தான் இருக்கோம், வேற யாரும் இல்ல. சைட் மிரர்ல உங்களுக்கு கார் வெளியே உள்ளது தானே தெரியும், நீங்க நடுவுல இருக்கிற அந்த ரியர் வியூ மிரர் சொல்றீங்களா? ரியர் மிரரும் பார்த்தோம், உருவம் தெரிஞ்சது. சைட் மிரர்ல இருந்து பேசஞ்சர் சீட்ல இருந்து நம்ம சைட் மிரர் பார்த்தோம்னாக்கா பின்னாடி நம்ம தலைக்கு பின்னாடி ஏதாச்சும் இருக்கான்னு கூட நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி பார்த்ததுதான். நான் தலையை அசைக்கிறேன், அது அசையாம இருக்கு. நான் அவரை பாக்குறேன், அவர் என்ன பார்த்தாரு, என்னன்னு கேட்டாரு. நான் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மைண்ட் டைவர்ட் பண்ணி விட்டேன். கண்ணாடியில உங்களுக்கு என்ன உருவம் தெரிஞ்சிச்சு? எங்க தலைக்கு பக்கத்துல ஒரு இன்னொரு தலை, கருப்பு கலர் தலை வந்துட்டு தெரியுது. மனசால் மாதிரி இருக்கா இல்ல? முகம் எதுவுமே தெரியல, கருப்பு கலர் உருவம். நான் வந்துட்டு ஒயிட் கலர் தொப்பி போட்டிருக்கேன், ஒயிட் ப்ளூ மிக்ஸ் பண்ணது. ஆனா அந்த உருவம் வந்துட்டு கருப்பு கலர்ல மிரர்ல தெரியுது. நான் தலையை அசைச்சு பாக்குறேன், நம்ம தலையா அது தெரியுதுன்னு. ஆனா வந்துட்டு அது அசையல, அப்படியேதான் நின்று போக்கஸ் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு மறுநாள் வந்துட்டு நான் வேலைக்கு வெளியாகி போறேன். ஒரு 8:30 சம்திங் மக்ரிப் முடிஞ்ச கையோடு. மக்ரிப் சிம்பாயம் பண்ணிட்டு ஒரு மச்சியில அவங்க என்னோட வீட்டு லோரம் கிட்ட வளையறாங்க. வளைஞ்ச கையோடு அடி அப்படின்னாங்க. நான் கிளம்பு மச்சின்னு கேட்டேன். அடி பிகி மண்ணு அப்படின்னாங்க. நான் சொன்னேன் பிகி கெஜ்ஜல மச்சி அப்படின்னு. ஓ அடி பிகி கெஜ்ஜு எடுங்க, நான் மொத்துவங்க அத்தியாத்திய 2-3 தடவை சொன்னாங்க. அவங்க ஏன் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க, எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் அவங்கள பார்த்துட்டு தாண்டின கையோடு இருங்க, பாட்டுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். 03694913333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க
கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. திரு ஷர்வின் அவருக்கு நடந்த ஒரு அமானுஷ்யமான சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்காரு. ஓகே, சில உருவத்தை பார்த்துருக்கிறாரு. காரில் போகும்போது அவங்க கூடவே இன்னொரு உருவம் வர்றதையும் பார்த்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஒரு சின்ன உருவம் எனபெல் மாதிரி ஒரு ஒரு சின்ன பிள்ளை வந்து அவர் காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஓகே, இதெல்லாம் தாண்டி இவர் வந்து வேலைக்கு போகும்போது ஒரு மச்சி பார்த்து சொல்லியிருக்காங்க, பார்த்து மோட்டர் பைக்கில் போகிற பத்திரமா போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்கள் ஷர்வின், என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுனாக்கா, அந்த மாச்சியை தாண்டின கையோடு ஒரு யாராச்சும் நம்ம மோட்டர் பின்னாடி ஆள் ஏறி உக்காந்தாக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஷோல்டர் பிடிச்சி மேல ஏறுவாங்கல்ல, அதே மாதிரி ஒரு உருவம் எதுவுமே இல்ல, பட் வந்துட்டு ஷோல்டர் ஒரு ஆள் பிடிச்சி அமுக்கி ஏறுனாக்கா ஃபீல் ஆகுமே, அந்த மாதிரி ஆனிச்சு. மோட்டர் பைக் வந்துட்டு லேட்டஸ்ட் பைக்கு, அதோட ஸ்போக் வந்துட்டு இப்படி இறங்கிடுச்சு பாருங்க. அன்னையோட நைட் வேலை போறது, வேலையை ரிசைன் பண்ணி நான் நின்றுட்டேன். அதாவது அந்த நைட் உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணிருக்குன்னா, யாரும் ஏறி உட்காந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ணிருக்கு. அண்ட் பைக்கும் பாரமா ஒண்ணுச்சா? ஆமா. அதுக்கு எவ்வளவு நேரம் அந்த மாதிரி நடந்தது? நீங்க அப்ப பைக்ல போயிட்டு இருக்கீங்களா, இல்ல பைக் ஒரே இடத்துல நிக்குது? அந்த மச்சியை பார்த்துட்டு ஒரு ஃபியூ செகண்ட் தான், அந்த மச்சி என்ன க்ரோஸ் பண்ணி போன கையோடு ஒரு உருவம் வந்துட்டு ஏரிய மோட்டர்ல உட்காருது. அதை ஃபீல் பண்ணிருக்கீங்க, ஆனா பார்த்தா பின்னாடி எதுவும் இல்ல. ஆமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? அதுக்கப்புறம் அந்த ஃபீல் பண்ண கையோடு முன்னுக்கு டிராபிக் லைட்டை போயிட்டு நின்ற கையோடு எனக்கு பக்கத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடுல மோட்டர் பைக் வந்து நின்றுச்சு. மல்லிகை அவங்க வந்துட்டு பட்டுன்னு என்னை பார்த்துட்டு வேகமா திரும்பினாங்க பாருங்க. கேஸ் பையன் எடுத்துருச்சு, ஏன் வந்துட்டு நம்மளை பார்த்துட்டு அவங்க பயந்து இப்படி திரும்புறாங்களே அப்படின்ட்டு. அப்ப ஐ ஃபீல் சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யூட்டன் அடிச்சு வீட்டுக்கு வந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் நானு. சோ நீங்க திரும்பி யூட்டன் பண்ணும்போதுலாம் உங்களுக்கு பைக்ல யாரோ உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுச்சா? இல்ல லைட் ஃபீல் தான் இருந்துச்சு. இன்னொரு சம்பவம் என்ன நடந்துச்சுனாக்கா, நான் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே என்னோட உருவத்துல வீட்டுக்கு வந்து ஒரு உருவம் என்ன மாதிரி ஒரு ஆளு வீட்டுக்கு வந்து வீட்டோட லைட்லாம் தட்டி அம்மாவோட முகத்தை கிட்ட போய் பார்த்திருக்காங்க. தம்பி எல்லாரோட முகத்தையும் பார்த்துட்டு வெளியாயிட்டாங்க. அம்மா கேட்டிருக்காங்க, என்ன ஷர்வின் தேடுற அப்படின்னு கேட்டோன்னே, இல்ல நான் ஜாம விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வெளியாயிட்டான். அப்புறம் கொஞ்ச நேரம் சேர்ந்து நாம வந்து கையோடு அம்மா கேட்டாங்க, இப்பதான் ஜாம விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு வெளியான விதின் ஃபியூ செகண்ட்ல திருப்பி வந்திருக்கேன் அப்படின்னு. நான் சொன்னேன், இப்பதான் நான் வேலை இடத்துக்கு கூட போகாம நேரா வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னோன்னே, இல்ல நீ வந்துட்டு போன, தம்பியை கேளு எல்லாரையும் கேளு அப்படின்னாங்க. எல்லாருமே சொன்னாங்க, ஆமா இப்பதான் நான் என் மூஞ்ச கிட்ட வந்து அப்படி உத்து பாத்துட்டு போனேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் வரல, நான் இப்பதான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்குள்ள பூந்து கொஞ்ச நேரத்துல வந்துட்டு அண்ணனோட மக இப்பதான் வந்துட்டு 6 மாசம் எதேச்சும் பார்த்து பயந்தாக்கா அழுவாங்க, அந்த மாதிரி அப்படி அழுதுட்டு இருந்தாங்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா யாருமே தூங்கல. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து வீட்டுக்கு வந்தீங்கன்ற ஏதாச்சும் சிசிடிவி இந்த மாதிரி ஏதாவது ஃபுட்டேஜ் எதுவும்? அது எதுவும் இல்ல, சிசிடிவி இல்ல. ஓகே, சரி, மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுனாக்கா, நான் இவர்கிட்ட சொன்னேன், என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி சம்திங் ராங் நமக்கு ஓடிட்டு இருக்கு, ஏதாச்சும் நம்ம செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு மஸ்ஜித்ல போயிட்டு அந்த மந்திரிச்சு தண்ணி கொடுப்பாங்களே, அது போயிட்டு நம்ம மந்திரிச்சு தண்ணி எடுத்துட்டு வந்தோம். வந்த கையோடு என்ன நடந்துச்சுனாக்கா, எனக்கு வந்துட்டு நான் வேலைக்கு போகாம இருக்கவும் வீட்லயே இருக்கவும் நான் ஐயப்பனை ஸ்ப்ரே பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கவும் அது வந்துட்டு அவ்வளவா என்ன டிஸ்டர்ப் பண்ணல. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுனாக்கா, என்னோட ஃப்ரெண்ட் வந்துட்டு மந்திரிச்சு தண்ணி கொண்டு வந்த அன்னைக்கு என்னை கொண்டு வந்து பன்சிங்ல விட்டுட்டு அவர் திருப்பி கிளைங்க் வந்துட்டாரு. வந்துட்ட கையோடு ஒன்றுவே என்ன இறக்கி விட்டு போய்கிட்டு இருக்காரு. காடியை ரோட்ல நிப்பாட்டிட்டு கால் பண்ணிட்டு அழுகுறாரு. என்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காரு. பின்னாடி பேக்ரவுண்ட்ல வந்துட்டு ஒரு மாதிரி மொனவுற மாதிரி ஒரு சவுண்ட் சொல்லிட்டு ஒரு சவுண்ட் கேக்குது. நான் கேட்டேன், உனக்கு என்ன ஆச்சு, உண்டியா தானே வீட்டுக்கு போனேன், யாரு உன் பக்கத்துல பேசிட்டு இருக்கா? இல்ல, என் காடி பக்கத்துல இன்னமும் ஒரு உருவம் உட்காந்துருக்கு, கருப்பு உருவம் உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு அவர் நடு ரோட்லயே வந்துட்டு காடி நிப்பாட்டிட்டு அழுகுறாரு. அப்படி அழுகுறாரு. அதாவது டிரைவர் சீட் பக்கத்துல உள்ள சீட்லயா? பக்கத்துல பேசஞ்சர் சீட் இருக்குல்ல, டிரைவர் சீட் பக்கத்துல. என்ன
உருவமா எப்படி இருந்துச்சா? அது வந்துட்டு எப்படி இருந்துச்சுனாக்கா, கண்ணு எல்லாமே பிரிஞ்சு போய், முகம்லாம் கிழிஞ்சு போய், காது வந்துட்டு தலைக்கு மேல வந்துட்டு கொம்பு மாதிரி இருந்திருக்கு. காதுல வந்துட்டு லைக் பக்கத்துலதான் அவரோட காரு. ஓ, அப்ப போன் அவர்கிட்ட கொடுங்க. ஹலோ, அந்த கார்ல பக்கத்துல என்னதான் நடந்துச்சு? ஐ மீன் என்னதான் இருந்துச்சு, என்ன நடந்துச்சு? என்ன நடந்ததுன்னா, நான் அவரை விட்டுட்டு வரும்போது தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அனுபவம் நடந்தது. பக்கத்தில் வந்துட்டு ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னால் உணர முடிஞ்சிச்சு. ஏதோ ஒன்று உட்காந்துட்டு என்கிட்ட பேசிட்டு வந்தது என் காதில். என்னன்னு? முனவரது தான். ரொம்ப நெருக்கமா வந்து அதோட தான் நான் வந்து பேசுற மாதிரி உடம்பெல்லாம் செலுத்து பார்க்க முடிஞ்சதா? அந்த உருவத்தை உங்களால பார்க்க முடிஞ்சதா? முடிந்தது. எப்படி இருந்துச்சு அந்த உருவம்? ஒரு கருப்பு உருவம் தான். அதோட கண்கள்லாம் வந்துட்டு வெளியெல்லாம் வந்து பிதுங்கி ரொம்ப கொடூரமா இருந்தது. மேல வந்து கொம்பு, காது இதெல்லாம் இருந்தது. ஓகே, இது ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருந்துச்சா பாக்குறதுக்கு? ஆமா, அது மாதிரியே தான் இருந்தது. அப்புறம் பார்த்துட்டு என்ன பண்ணீங்க? பார்த்துட்டு தான் எனக்கு என்ன பண்றது தெரியல. ஏன்னா எது இருந்தாலுமே என் ஃப்ரெண்டுக்கு தான் ஷேர் பண்ணுவேன். அவனே கால் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, நீங்க கால் பண்ணி பேசும்போதெல்லாம் அந்த பக்கத்துல உள்ள உருவம் என்ன பண்ணிட்டு இருந்தா? ஒன்னும் வேகமா பேச ஆரம்பிச்சது. இந்த முனவல் சத்தம் அதெல்லாம் ரொம்ப கூட வந்தது. காரை விட்டு இறங்கி ஓடி போகணும்னு தோணலையா உங்களுக்கு? இல்ல, தோணவில்லை. ஓகே, அப்புறம் என்ன பண்ணீங்க? அதுக்கப்புறம் அழுந்துட்டு தான் பயத்தோட தான் வீடு வந்து சேர்ந்தேன். வீட்டுக்கு வர வரைக்கும் அந்த பக்கத்துல உள்ள மான்ஸ்டர் பக்கத்துலயே தான் இருந்துச்சா, இல்ல அதுக்கு நடுவுல எங்கேயாவது ஜலன் போயிடுச்சா? இல்ல, உடன் தான் வந்தது. ஓ, வீட்டு வரைக்கும் கூட்டு போயிட்டீங்க. பகுஸ்லா. வீட்டு வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு அவர் என்ன பண்ணாருனாக்கா, அவங்க வீட்டு முன்னுக்கே கோவில் இருக்கிற வாசி அந்த உருவம் வந்துட்டு கேட்டுக்கு வெளியே இருந்திருக்கு. ஒரு நிமிஷம் அப்படி லைன்ல இருங்க. பாட்டுக்கு பிறகு அடுத்தது என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். 03649133333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. திரு ஷர்வின் அவருக்கும் அவருடைய நண்பர் யுவினுக்கும் நடந்த ஒரு சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்காரு. சொல்லுங்க ஷர்வின், அடுத்தது என்னதாச்சு? அவரு அந்த மாதிரி அழுததை கேட்டோன்னே என்னால வந்துட்டு இவனுக்கு ஏதாச்சும் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணப்ப எனக்கு வந்துட்டு மனசுல என்ன தோணுச்சுனாக்கா, நீ கிளம்பி போ, அவனோட உயிருக்கு என்னமோ ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்ப நான் என்ன பண்ணேனாக்கா, ராத்திரி 12:25 கரெக்டா 12:25க்கு நான் வீட்டுல இருந்து சொல்லிட்டு வெளியே வரேன். மோட்டர் பைக்ல வெளியாகி வந்துட்டேன். அவருக்கு கால் பண்ணிட்டு நான் சொல்றேன், இந்த மாதிரி நான் வீட்டு முன்னுக்கு நிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்துட்டு அந்த ஸ்லைடிங் டோர் திறந்துட்டு கத்து பக்கத்துல நேபர் வந்துட்டு மலாய்க்காரவங்க, இங்கிட்ட வந்துட்டு சைனீஸ் எல்லாருமே வீட்டு விட்டு வெளியே வர அளவுக்கு அவரு அந்த மாதிரி ஒரு கத்துனாரு. அந்த மாதிரி கத்துன கையோடு எல்லாருமே பயந்து போயிட்டு என்னாச்சுன்னு திருடாம புகுந்துட்டானு சொல்லிட்டு அவங்க அப்பா எல்லாருமே கத்தி எல்லாத்தையும் தூக்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு என்னத்தை பார்த்து கத்துனேன், இல்ல நீ நிக்கிற உனக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு உருவம், நான் காடியில பார்த்த உருவம், அது வந்துட்டு நீங்க சைத்தானிக்கோட அந்த உருவத்தை பாத்துருக்கீங்களா? இனிமேதான் பாக்கணும். நீங்க கூகுள்ல போயிட்டு சைத்தானிக்னு தட்டினீங்கன்னாக்கா ஒரு உருவம் வரும் பாருங்க, ஆடு கொம்பு மாதிரி வச்சுட்டு அவர் சைத்தானோட உருவம். அந்த மாதிரி உருவத்தை வந்துட்டு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. நான் என்ன பண்ணேனாக்கா, எல்லாத்துக்கும் முடிவு கட்டணும்னாக்கா ஏதாச்சும் எங்கேயாச்சும் சாமி பாக்குறவங்க யாரையாச்சும் தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரளால இருந்து வந்த ஒரு மந்திரவாதி, அவர் வந்துட்டு சுனைப்ளோல இருக்காரு, அவரை போய் பார்க்க போனோம். அவரை பார்க்க போனோடனே அவர் என்ன பண்ணாருனாக்கா, வெத்தலையில மை போட்டு பாப்பாங்களே அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி வந்துட்டு நாங்க வந்துட்டு இந்த வெத்தலை மை போட்டு பாக்குறது சாமி பாக்குறதுலாம் நம்பாத ஆளு. ஆனா வந்துட்டு நாங்களே வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு நம்பணும், இப்படியும் வந்துட்டு பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்பணும். எங்களுக்கும் ஷாக்கிங்கா இருந்துச்சு. அவர் பார்த்த உருவம் வந்துட்டு அந்த மயில வந்துட்டு அழகா வந்துட்டு அதே மாதிரி வந்துச்சு.
அப்புறம் தான் அவர் வந்துட்டு என்ன பண்ணாருனாக்கா அந்த முத்துப்பட்டு பார்ப்பாங்களா அதை போட்டு பார்த்து என்ன சொன்னாருனாக்கா, நீங்க வந்துட்டு அந்த தண்ணி டேங்க் கிட்ட பார்த்த உருவம் வந்துட்டு உண்மை. அது வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு யாரோ ஒரு காய் வந்துட்டு அந்த தண்ணி டேங்க் மேல இருந்து விழுந்து சூசைட் பண்ணிருக்காங்க. அந்த பையன் வந்துட்டு உண்டியா செத்து போனனாலே அவருக்கு துணையா கூட்டாளி தேடுறாரு. அதனாலதான் வந்துட்டு இவனை வந்துட்டு ஏதாச்சும் ஆக்சிடென்ட் பண்ணியோ இல்ல ஏதாச்சும் பண்ணி சாவடிக்கிறதுக்கு தான் பாத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்க என்ன பண்ணோம்னாக்கா, அவர் வந்துட்டு சொன்னாரு, என்னால வந்துட்டு அது வந்துட்டு ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு. ஏன்னா நீங்க வந்துட்டு அந்த இடத்துல போயிட்டு நீங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க. அதனால வந்துட்டு அது வந்துட்டு உங்களை வந்துட்டு ஃபாலோ பண்ணி வரும். என்னால வந்துட்டு 3 நாள் தான் அதை கட்டி போட முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த 3 நாள் வந்துட்டு நாங்க வீட்டு விட்டு வெளியாகாம வீட்லயே இருந்துட்டு அந்த மாதிரிதான் இருந்தோம். நானும் வந்துட்டு கிளம்பி இவரோட வீட்லயே வந்து தங்கிட்டேன் 3 நாள். அதன் பிறகு இந்த எப்படிதான் சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விநாயகரவங்ககிட்ட கேட்டப்ப, அதாவது ஜீரான் கிட்ட கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க வந்துட்டு இந்த மாதிரி பூலா பசாரு அந்த மாதிரி இடத்துக்கு போங்க. அந்த இடத்துல வந்துட்டு எந்த ஒரு தீய சக்தியும் அங்கிட்டு வர முடியாது. அங்க போயிட்டு ஒரு நாள் தங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பூலா பசாருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் எங்களோட இந்த பிரச்சனை வந்துட்டு ஒரு சால்வ்க்கு வந்துச்சு. இப்ப வரைக்கும் டச்சு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருக்கு. இந்த மூலமா வந்துட்டு இவரோட வேலை இடத்துல டிஸ்டர்ப் ஆனிச்சு. வேலை இடத்துல வந்துட்டு இவர் வந்துட்டு as a செஃபா வேலை செய்யறாரு. அவரு ஹோட்டல்ல வந்துட்டு சில்லர்ல போயிட்டு ஜாமான் எடுக்கக்குள்ள அவரை வச்சு உள்ளுக்கு லாக் பண்ணிரும். ஆல்மோஸ்ட் ஒரு 50 மினிட்ஸ் இருக்குமா, ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் உள்ளுக்கே மாட்டிக்கிட்டு அவர் கதவு குத்தி யாராச்சும் இன்னொரு செஃப் வந்து திறந்து அப்படிதான் இவர் வெளியாயிருக்காரு. இவரோட ஜாமான் வைக்கிற லாக்கரோட நம்பர் வந்துட்டு அவர் எப்பவுமே வைக்கிறது 1-555 வைப்பாரு, இல்லன்னா இவரோட பிறந்த டேட்டை வைப்பாரு. இதுதான் வைப்பாரு. ஆனா அந்த நம்பரே வந்துட்டு 14 தடவை வந்துட்டு மாறி இருக்கு லாக்கரை திறக்க முடியாம. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன நடந்துச்சுனாக்கா, இவரோட நேம் டேக்கு எல்லாமே வந்துட்டு அவரு காடியில அவரோட டேக்ல தான் குத்தி வைப்பாரு. அந்த டேக்ல குத்தி வச்ச நேம் டேக்கே எத்தனை தடவை? 5 தடவை காணாம போயிருக்கு. இவர் வைக்கிற ஜாமா வைக்கிற இடத்துல இருக்காது. அதை வந்துட்டு வீடு கிளீனா பண்ணி எடுக்கக்குள்ளதான் அந்த ஜாமா திருப்பி கிடைக்கும். காசு காணாம போயிட்டு இருக்கும். அப்புறம் எப்போதுமே வந்துட்டு அவர் வந்துட்டு ஓவர் த்ராஷ் ஆயிட்டு இவரே சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 தடவை சூசைட் அட்டெம்ப்ட் கூட பண்ணிருக்காரு. ஐயோ, அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுவோமே என்னதான் நடந்துச்சுன்னு. உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 036913333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. திரு ஷர்வினும் திரு யுவினும் அவர்களுக்கு நடந்த சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்க ஷர்வின், என்ன ஆச்சு? ஃபேன்ல வந்துட்டு என்ன பண்ணிருக்காரு, அவங்க அம்மாவோட சாரியை எடுத்து ஃபேன்ல கட்டி தூக்குல தொங்குற நேரத்துல அவங்க பாட்டி பார்த்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி வந்து காப்பாத்தினாங்க. இது நிஜமா யுவின்? ஏன் இந்த போனீங்க நீங்க? ஓவர் ஸ்ட்ரெஸ், எப்படி அதை கையாளுறதுன்னு தெரியல. ஒரு பிரச்சனை. ஓகே, இது இந்த விஷயமா உங்க ஃபேமிலி கிட்ட சொன்னீங்களா? இப்படி பிரச்சனையா இருக்கு, இதுக்கு ஒரு தீர்வு காணலாம் அப்படின்ட்டுன்னு? ஃபேமிலி கிட்டயே சொன்னாரு. ஆனா பட் வந்துட்டு அவங்களுக்கு எப்படி அதை சால்வ் பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்க வந்துட்டு நிறைய தடவை வந்துட்டு இந்த மாதிரி சாமி பாக்குற ஆளுங்ககிட்ட காசு கொடுத்து ஏமாந்துருக்காங்க இவங்க ஃபேமிலி. ஒரு தடவை என்ன இவர் பண்ணாருனாக்கா, நானும் அவரும் காடியில போயிட்டு இருக்கக்குள்ள நான் சாவ போறேன்னு சொல்லிட்டு டிரைவர் சீட்ல இருந்து கதவு திறந்து நேரா ரோட்ல போயிட்டு படுத்துட்டாரு. அந்த நேரத்துல வந்துட்டு நான் பேனிக் ஆகி நான் போய் நடு ரோட்ல காடி நிக்குது, இவர் நடு ரோட்ல படுத்திட்டு இருக்காரு. நாங்க செஞ்ச புண்ணியமா என்னன்னு தெரியல, அந்த நேரத்துல அந்த ரோட்ல காடியே வரல. இவர் குறைஞ்சது அந்த சம்பவம் நடக்க ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு 2 வாரம் கிட்ட இவர் தூங்காம இருந்திருக்காரு வீட்டுல. கேட்டாக்கா இல்ல எதுவும் வந்து என்ன கூப்பிடுது, என்ன சாவ சொல்லுது, அப்படி இப்படின்னு தான் என்கிட்ட அன்னாடிக்க சொல்லி குழம்புவாரு. இதை சால்வ் பண்றதுக்கு நாங்க பட்ட பாடு இருக்க வார்த்தையால சொல்றதுக்கு அளவே இல்லை.
அந்த கேட்கும்போதே அளவுக்கு இவ்வளோ பயங்கரமா இருக்கே. அனுபவிச்சு அவருக்கு இன்னும் நிச்சயமா கொடுமையா தான் இருந்திருக்கும். ஆமா. சரி, அந்த உருவத்தை வந்து அதுக்கப்புறம் வேற டைம்லலாம் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது நீங்கள் ஷெஃபாக இருந்தீங்களே, ஸோ வேலை செய்கிற இடத்துல இல்லை மற்ற இடத்துலாம் பார்த்தீங்களா? நான் வந்துட்டு ஏர்லி மார்னிங் தான் எனக்கு ஷிஃப்ட் கொடுப்பாங்க. அப்போ வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண சொல்லிட்டு நான் ஒரு 2 மணி வீட்டை விட்டு கிளம்பி வேலை செய்யற இடத்துக்கு போல வேலை செஞ்சேன் கோலம்பூர்ல. காலையில சில்லர் போயிட்டு தான் திங்ஸ் எடுக்கணும். ட்ரோலி எடுத்துட்டு போறப்ப ட்ரோலியில உட்காந்துட்டு வர்றது, ட்ரோலி பராட் ஆகுற மாதிரி, அது பாரமாகிற மாதிரி, இந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்கும். லிஃப்ட்ல இருந்து இறங்கணும்னே நம்ம பின்னாடி யாரோ வந்துட்டு பெருமூச்சு விடுற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணிருக்கீங்க. ஆனா பார்க்கல, அந்த உருவம் உங்க கண்ணுக்கு தெரியல. உருவம் பார்த்தது இல்ல. ஓஹோ. அப்ப அந்த சில்லர்ல ஒரு 15 மினிட்ஸ் மாட்டிக்கிட்டீங்கன்னு சொன்னார்ல? ஆமா. அது எப்படி நடந்துச்சு? அது இந்த மாதிரி தான். ஹியூமன் எரவா இல்ல டெக்னிக்கல் இஷ்யூவா? எப்படி நீங்க அதுல போய் மாட்டீங்க? இல்ல டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆக்சுவலி வந்துட்டு சில்லர் உள்ள வந்துட்டு பிரஸ் பண்ணலாம். நம்ம லாக் ஆனா கூட நம்ம பிரஸ் பண்ணி நம்ம வெளியாகலாம். அந்த மாதிரி தான் வந்துட்டு டோர்ல வந்துட்டு பட்டன் இருக்கும். அத பிரஸ் பண்ணி திறக்க முடியல. பேனிக் ஆயிருக்குமே. ஆக்சுவலி போன்லயும் சிக்னல் இல்ல, சில்லர்ல கால் பண்ணவும் யாருக்கும் போகவும் இல்ல செஃப்ங்களுக்கும். அப்புறம் அவங்க திங்ஸ் எடுத்து என்ன தேட வந்திருக்காங்க. நான் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ஆளை காணும். ஏன்னா 6 மணிக்குள்ள வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பாடு செஞ்சு செட் பண்ணிடணும் புஃபே, இல்லைன்னா டிலே ஆகிரும்னு சொல்லிட்டு அவங்க என்ன தேடி வரப்பதான் எனக்கு வந்து கதவு திறந்தாங்க. அப்ப நான் இந்த விஷயம் எல்லாம் சொன்னேன் அவங்க கிட்ட. ஐயோ, அங்கே இருந்தீங்கன்னா என்ன ஆகுறது? நீங்க ஒரு பக்கம் ஃப்ரோசன். நினைச்சு பார்க்கும்போது குபீர்னு இருக்கு போங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு செஃப் வந்துட்டு இவருக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்றதுக்கு என்ன பண்ணிருக்காரு, ஏதோ ஒரு காளியம்மன் டெம்பிள்ல போயிட்டு மந்திரிச்சு இவருக்கு அந்த கயிறு, அந்த சரடு, அப்புறம் அந்த குங்குமம் அது எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த வந்த செஃப் நல்ல மோட்டர் பைக் ஓட்டுற செஃப் எப்படிதான் உளுந்து வாரினார்னு தெரியல. அந்த எல்லா ஜாமானும் இருக்கு, ஆனா இவருக்கு கொண்டு வந்த ஜாமான் மட்டும் மிஸ்ஸிங். பாருங்க எப்படிலாம் அவருக்கு சோதனை வந்திருக்கு. இவருக்கு இப்பதான் 22 வயசு. இத்தனை வயசுலயும் இந்த அனுபவத்தை அனுபவிச்சது சொல்லவும் முடியல, எங்களால மறக்கவும் முடியல. இது நடந்து எவ்வளவு காலம் ஆச்சு? இப்பதான் நடந்து இத சால்வ் பண்ணி இப்பதான் 2 வாரம் ஆகுது. அடேங்கப்பா. இப்ப ரீசனா நடந்தது. அதனாலதான் வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணி ஆகணும். நான் வந்துட்டு இந்த போட்டோ எல்லாமே உங்களுக்கு அனுப்புனதுக்கு காரணம் இன்னொன்னு என்னன்னாக்கா, நிறைய பேர் வந்துட்டு இந்த கேக்குறாங்க. அதனால வந்துட்டு யாரு மூலமாச்சும் இதை சால்வ் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை பார்த்து எங்களுக்கு இந்த சம்பவம் நடக்கக்குள்ளேயே நான் வந்துட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஓகே, நல்ல வேலை இப்ப எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு. இது பெர்மனன்ட் சொல்யூஷனா இருக்கணும்னு வேண்டிக்கோ. கண்டிப்பா. ஓகே, நீங்க அந்த பிக்சரை மறுபடியும் அனுப்பிச்சு வைங்க. கண்டிப்பாக அனுப்புறேன். ஓகே. அப்புறம் இன்னொன்னு என்னன்னாக்கா, இதனாலேயே வந்துட்டு யுவின் வந்துட்டு இந்த வருஷம் மாலை போட்டு ஐயப்பனை சபரிமலைக்கு பார்க்க வர வரைக்கும் வந்திருக்காருன்னு பாருங்க. அந்த அளவுக்கு பிரச்சனை. இதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையிலும் உங்க வாழ்க்கையிலும் சிறப்பாவே எல்லாமே நடக்கட்டும். உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அமானுஷ்யமான சம்பவம் நடந்திருக்கா? இந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப காலமா காத்துட்டு இருக்கீங்களா? போன் எடுங்க, எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 0364913333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்கள் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்மதேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.